யோசனை. ஏற்கனவே நடைபெறக்கூடிய புத்தக திருவிழால அறிவியல் அற்புதங்கள், அறிவியல் அதிசயங்கள், அறிவியல் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த அறிவியலுக்காகவே ஒரு சயின்டிபிக் எக்ஸ்போ நடத்தக்கூடியது ஒரு நல்ல யோசனை தான். அதை நாம கலந்து ஆலோசித்து ஏற்கனவே நடக்கக்கூடிய புத்தக திருவிழா அதற்கென்று ஒரு தனி அரங்க கூட அமைத்து நம்ம முன்னெடுத்து சொல்லலாம். ஏன்னா இதுதான் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, காக்னேட்டிவ் ஏஐ, இன்னும் பல்வேறு வகையான கோடிங் சார்ந்த பல்வேறு வகையான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அதோடு சேர்த்து நாமும் நம்முடைய குழந்தைகளை அதற்கு தயார் செய்வதற்காக இதை போன்ற அறிவியல் முன்னெடுப்புகளை நடத்துவது ஒரு நல்ல விஷயம். கட்டாயமாக நான் நம்முடைய அரசாங்கம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்குமான அரசு. அரசு அனைவருக்குமானது என்பதே ஒரு ஜனநாயக பூர்வமானது. இன்னைக்கு தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடுகளை 196 நாடுகள்ல தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழ் சங்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. தமிழர்கள், தமிழ் சங்கங்கள் அந்த பங்களிப்பு மூலமாக தமிழ் பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழ் சங்கம் செய்யக்கூடிய பணிகளை ஏற்கனவே மாணவனாக, வாசகனாக, பேச்சாளனாக, தலைமை விருந்தினராக, தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பவனாக, தமிழ் வகுப்பெடுப்பவனாக நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்ப இதுல ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி, ஆரம்ப பணி, ஆலோசனை பணி என்று பல கட்டங்கள் இருக்கு. இதுல இந்த ஆரம்ப பணிக்கான பல்வேறு விஷயங்களை நான் பேசிவிட்டேன். உலக தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்த போவது உறுதி. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம்? எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய, அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இதுல 196 நாடுகளையும் எப்படி நம்ம அரவணைக்க போறோம், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கொண்டு வர போறோங்கிறது நான் திட்டமிடணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அமெரிக்காவில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேரு தாமஸ் அட்டோஷி. சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானிய மொழி பேசக்கூடியவர், ஆங்கில மொழி பேசக்கூடியவர். திருக்குறளை அப்படி ஒரு தமிழில் அழகாக பேசுகிறார். தமிழ் மீது காதல் கொண்டவர். அங்க நான் இன்னொரு ஒரு அமெரிக்கன் லேடி ஒருத்தங்களை சந்தித்தேன். பறை இசை கருவி மீது மிகப்பெரிய காதல் கொண்டு தன் வாழ்நாளை பறை இசைக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்க. தமிழ்ல பேசுறாங்க. தாமஸ் அட்டோஷியும் மேரியையும் தமிழில் பேச வைத்திருப்பது என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களினுடைய, குறிப்பாக நாம் தமிழ் இருக்கையெல்லாம் ஹூஸ்டன்ல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் நான் நேரில் போய் ஆய்வு செய்துட்டு வந்தேன். நாசா வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரே குடையில் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பவனி கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அந்த யானையை, அந்த போர் யானையை வெற்றிகரமாக அனைவரும் ஒன்றாக கூடி ஊர்கூடி தேர் எடுப்பது என்பது உறுதி. 3 வழியில நம்ம கல்வியை பிரிச்சுக்கலாம். ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி. அதாவது இந்த ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியை நாம் அறிமுகப்படுத்துறோம். தமிழ், ஆங்கிலம், அம்மா, ஆப்பிள் என்ற ஒரு மொழியை அறிமுகப்படுத்துறோம். அந்த இடத்துல நம்ம இந்த அறிவியல் தமிழை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இடைநிலை கல்வி போகிற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது? பரீட்சை எதிர்கொள்வது எப்படி, பாடத்திட்டம்னா என்ன, அங்கிருந்து உயர்நிலை கல்விக்கு போகிற பொழுது தான் என்னவாக போகிறோம், பொறியாளனா, மருத்துவனா, ஆசிரியனா என்பதை கற்றுக்கொள்ளும். இப்ப இதுல ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த மொழிக்கான முக்கியத்துவம் அடுத்தடுத்த வகுப்புகளில் குறைக்கப்பட்டு, பிடி பீரியடுகள், உடற்கல்வி சார்ந்த அந்த வகுப்புகள் குறைக்கப்படுவது, மொழிக்கான வகுப்புகள் குறைக்கப்படுவது, அதையெல்லாம் விட்டுட்டு எது எடுத்தா எந்த மதிப்பெண் அதிகம் எடுத்தா பொறியியல் கல்வியில் சேர்ந்துடலான்ற ஒரு ஒருதலை பட்சமான ஒரு அணுகுமுறை இருந்ததனுடைய பின்விளைவு தான் இப்ப நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது சரி செய்யப்படும். சிறப்பு தமிழ் வகுப்புகள், தன்னம்பிக்கை வகுப்புகள், ஆளுமை வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டு தாய்மொழி, தமிழ் மொழி என்பதை விட ஒவ்வொரு குழந்தைக்கு தாய்மொழியில தான் அதோடைய சிந்தனை பிறக்கும். எடிசனோ, ஆல்பர்ட் நியூட்டனோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ எல்லோரும் அவர்களுடைய தாய்மொழியில் சிந்தித்ததால் தான் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எடுத்தாங்க. அப்ப இந்த தாய்மொழியில் இந்த குழந்தைகள் இன்னும் சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த அரசுல கிட்டத்தட்ட 207 பள்ளிக்கூடங்கள் மூடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் என்பது மூடப்படுவதற்கு எதிரானவன். நான் சம்பந்தப்பட்ட பள்ளிகள்ல என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைனாலும் நான் விண்டோ பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். யாராவது இன்னொரு 4 மாணவர்கள் சேர்ந்து விட்டால் மறுபடியும் அடுத்த வாரமே சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் திறக்கப்படும் என்பதை நான் மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏன் குறைந்துக்கிறத அங்க ஆய்வு செய்து அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கே போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுவதற்கான வேலைகளையும் நாம தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 கோடி ஒதுக்கி இந்த கழிப்பறைகளை மேம்படுத்த சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ரிவ்யூ போறேன். 1 மாசத்துல என்னாச்சு, 1 ஆண்டுல என்னாச்சு அப்படிங்கறது ரிவ்யூ போறேன். இனி எங்க வேணாலும் முன்னறிவிப்பின்றி நிச்சயமாக எப்ப வேணாலும் அங்க நான் ஆய்வுக்கு வருவேன். எனவே இந்த கழிப்பறை தான் நான் உள்ள நுழைஞ்சோடனே பார்ப்பேன். எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் இந்த கழிப்பறை விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். உடனடியாக நம்மளோட IAS IPS மீட்டிங் நடந்தது. அப்ப கூட முதல்வரோட அனுமதியோட நான் இடைமறித்து எல்லா கலெக்டர்ஸ் கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டியமே இடமே கழிப்பறை தான். இதெல்லாம் போய் நான் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, இதை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். சில கோரிக்கை வருது. கட்டணம் சரியா கட்டல,
அந்த மாணவர் மீது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பாக்கியிருக்கு, எதிர்த்து பேசிவிட்டார், விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டு விட்டார் என்ற காரணங்கள், பல்வேறு வகையான காரணங்களுக்காக தனியார் பள்ளிகள் வந்து இந்த டிசி கொடுப்பதை வந்து எந்த காரணம் கொண்டு நீங்க வந்து அதை டிலே பண்ணக்கூடாது. தயவு செய்து இது சட்டப்பூர்வமா இல்லாம மனிதாபிபூர்வமா ஒரு கருணையோட அணுகுங்க. அவர் யார் குழந்தை? நம்ம வீட்டு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு எந்த காரணத்திற்காகவும் நீங்க தண்டனைகள் தரவே கூடாது. அதனால மறப்போம், மன்னிப்போம். அந்த குழந்தை இன்னும் நீங்க வந்து அந்த குழந்தை அடுத்த நிலைக்கு போவதற்காக அவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ்களை எந்த காரணம் கொண்டு நீங்க வந்து அதை வந்து தடை செய்யாதீங்க. கூப்பிட்டு பேசி சரி செய்து பெற்றோரோடு ஆலோசனை செய்து அந்த மாணவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவனோ மாணவியோ அந்த மாணாக்கருக்கு தேவைப்படுகிற எந்த சான்றிதழும் எந்த காரணத்திற்காகவும் தாமதிக்க வேண்டாம் என்பதை உங்கள் மூலமா கேட்டேன். அப்ப நான் சரியா தானே சிந்திச்சிருக்கேன்? நீதிமன்றமே சொல்லிருச்சு, நானும் சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலே அவங்க டிரான்ஸ்பரண்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடலன்னா அஸ்திரம் பாயும். அதனால கட்டாயமாக வெளியிடுங்கிறத மீண்டும் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அமைச்சரும் சொல்லியிருக்கிறோம், இதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது அவங்க சம்பவங்களுக்கும் நாம வந்து முன்னுரிமை தரக்கூடாது என்பதை நான் வாய்மொழி உத்தரவாகவே போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேட்டியிலேயே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலுமே சரி, எதெல்லாம் அறிவியலுக்கு ஒத்து வருகிறதோ அது மட்டுமே எங்களுடைய குழந்தைக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப ஒரு உயர்ந்த